நான் சொல்றது என்னன்னா, பஞ்சாப் அல்லது ஆர்சிபி இந்த ஐபிஎல் கோப்பையை தூக்குமா? நீங்க நினைப்பீங்க இப்பதான் முதல் குவாலிஃபயர் நடக்க போகுது, 2 டீமும் குவாலிஃபயர் 1க்கு தான் வந்திருக்காங்க, ஃபைனலுக்கு இல்லையன்னு. ஆனா நண்பர்களே, வரலாறு என்ன சொல்லுதுன்னா, குவாலிஃபயர் சிஸ்டம் வந்ததிலிருந்து 14 தடவைல 13 தடவை முதல் குவாலிஃபயர்ல விளையாண்ட டீம் தான் ஜெயிச்சிருக்கு. அதனால தான் நாங்க இந்த கேள்வியை கேட்கிறோம். பஞ்சாப் அல்லது ஆர்சிபி, யாருக்கு உங்க வைப் வருது? உங்களுக்கு என்ன தோணுது? எந்த அணி கோப்பையை தூக்கப் போகுது? ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் இடையிலான போட்டி மே மாதம் 29ஆம் தேதி நடக்குது. இது ரொம்ப முக்கியமான போட்டி. ஏன்னா ரெண்டுமே பலமான டீம். மும்பைக்கும் குஜராத்துக்கும் இடையிலான போட்டி 30ஆம் தேதி இருக்கு. அதுவும் பலமான போட்டிதான். அதனாலதான் உலகம் முழுக்க இந்த கேள்வி ஓடிட்டு இருக்கு. வரலாறு படைக்கப்படுமா அல்லது மரபு தொடருமான்னு. ஏன்னா பஞ்சாபும் ஆர்சிபியும் இதுவரைக்கும் ஒரு கோப்பை கூட ஜெயிச்சதில்ல. ஆனா குஜராத் மற்றும் மும்பையை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கோப்பைகளை வென்றிருக்கு. மும்பை 5 தடவை, குஜராத் 1 தடவை. அதாவது முதல் குவாலிஃபயர்ல இருக்கிற டீம்கள் முதல் கோப்பையை வெல்ல கனவு காண்கின்றன. இரண்டாவது குவாலிஃபயர்ல இருக்கிற டீம்கள் ஏற்கனவே 6 கோப்பைகளை வென்றிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில யாரு ஜெயிப்பாங்க? ஆர்சிபி லக்னோவை தோற்கடிச்சிச்சு. ஆர்சிபி பிளே ஆஃப்ல 2வது இடத்தை பிடிச்சது. ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் தலா 19 புள்ளிகள். பஞ்சாபினோட நெட் ரன் ரேட் சிறப்பா இருக்கு. அதனால பஞ்சாப் முதல் இடத்துல இருக்கு. பெங்களூருவினோட நெட் ரன் ரேட்டும் ரொம்ப பின்னாடி இல்ல, கொஞ்சம் தான் வித்தியாசம். குஜராத் மற்றும் மும்பையை பார்த்தீங்கன்னா மும்பை 16 புள்ளிகளோடும் குஜராத் 18 புள்ளிகளோடும் இருக்கு. அவங்க கதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா என் கேள்வி என்னன்னா, ஆர்சிபியும் பஞ்சாபும்ல யாரு ஜெயிப்பாங்க? சரி, நான் மறுபடியும் சொல்றேன். 14 வருஷத்துல 13 தடவை என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த கேள்வியை நான் அடிக்கடி கேட்கிறதால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். கடந்த 14 வருஷத்துல 13 தடவை முதல் 2 இடங்கள்ல முடிச்ச அணிகள் தான் ஜெயிச்சிருக்கு. உதாரணமா 2011இல் சிஎஸ்கே ஜெயிச்சிச்சு, 2012இல் கேகேஆர் ஜெயிச்சிச்சு, 13இல் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிச்சு, 14இல் கேகேஆர், 15இல் மும்பை இந்தியன்ஸ் மறுபடியும் ஜெயிச்சிச்சு. இந்த எல்லா டீம்களும் பிளே ஆஃப்ல முதல் மற்றும் 2வது இடத்துல இருந்தாங்க. பிளே ஆஃப் வந்ததிலிருந்து நாம சொன்னது போல 14ல 13 தடவை அப்படிதான் நடந்திருக்கு. ஒரே ஒரு தடவை தான் 2016இல 4வது இடத்துல இருந்த டீம் கோப்பையை தூக்குச்சு. 3வது இடத்துல அது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவங்க கோப்பையை வென்றது ஒரு பெரிய சாதனை. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த தடவை அதே வரலாறு நடக்குமா அல்லது புதுசா ஏதாவது நடக்குமா? மும்பையையும் குறைச்சு மதிப்பிட முடியாது. ஆனா பெரும்பாலான மக்கள் ஆர்சிபியும் பஞ்சாபும் ரொம்ப பலமான அணிகள்னு நினைக்கிறாங்க. ஒரு காரணம் இது. இரண்டாவது, ஆர்சிபிக்கும் பஞ்சாபுக்கும் ஒரு கூடுதல் வாய்ப்பு இருக்கு. மும்பை அல்லது குஜராத்ல யாரு தோக்குறாங்களோ அவங்க வெளியே போயிருவாங்க. ஆனா ஆர்சிபி பஞ்சாப்ல தோக்குற டீமுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சீசன் முழுக்க இவ்வளவு நல்லா விளையாண்ட அணி வழக்கமா தொடர்ந்து 2 மேட்ச்கள் தோக்க மாட்டாங்க. மத்தபடி எது வேணா நடக்கலாம். அதனாலதான் எங்க கேள்வி என்னன்னா, பஞ்சாப் அல்லது ஆர்சிபில யாரு கோப்பைய வெல்வாங்க? சரி, இந்த கேள்வி ரொம்ப கஷ்டம். இந்த கேள்விக்கு பதில் சொல்றது கஷ்டம்னு உங்களுக்கு தோணுனா ஒரு ஈஸியான கேள்விக்கு பதில் சொல்றேன். பஞ்சாப் மற்றும் ஆர்சிபில அடுத்த மேட்ச் யாரு ஜெயிப்பாங்க? இதையாவது சொல்லலாமே. இங்க சொல்லாதீங்க, ப்ரோபோ ஆஃப்ல சொல்லுங்க. ப்ரோபோ ஆஃப்ல புத்தியை உபயோகப்படுத்தினா பரிசு கிடைக்கும். இந்த ஈஸியான கேள்விக்கு நீங்க ப்ரோபோல பதில் சொல்லலாம். அடுத்த மேட்ச் யாரு ஜெயிப்பாங்கன்னு மட்டும் சொன்னா போதும். பஞ்சாப் அல்லது ஆர்சிபி ரெண்டுமே சூப்பரான டீம்கள். ரெண்டுமே அட்டகாசமான மேட்ச்களை விளையாடி இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ரெண்டுமே ஜெயிச்சிட்டு வந்திருக்கு. 2 டீம் கிட்டையும் பெரிய ஹிட்டிங் வீரர்கள் இருக்காங்க. 2 அணியோட கேப்டன்களும் சூப்பர். 2 அணியோட வீரர்களும் நல்லா இருக்காங்க. ஆர்சிபிக்கு கொஞ்சம் தலைவலி இருக்கு. ஏன்னா லியாம் லிவிங்ஸ்டன் ஓடலை. இது ஒரு பெரிய காரணம். டீம் டேவிட் வெளியே இருக்காரு. ரஜத் படிதார் ஆரம்பத்துல ரொம்ப சூப்பரா இருந்தாரு. 6 மேட்ச்ல 209 ரன்கள், 157 ஸ்ட்ரைக் ரேட். ஆனா கடைசி 6 மேட்ச்ல ஓடலை. ஆனா ஆர்சிபி என்ன எதிர்பார்க்கும்னா, ஜிதேஷ் சர்மா அல்லது ரிஷப் பந்த் அவங்க பெஸ்டை மிச்சம் வச்சது போல படிதார் பெஸ்டும் மிச்சம் இருக்கும்னு. அதனால இதை எதிர்பார்ப்பாங்க. ஆனா இன்னும் அவருக்கு ஒரு தலைவலி இருக்கு. ஏன்னா 14, 18, 1, 0, 1, 12, 23, 25 இது அவருடைய கடைசி சில மேட்ச் ரன்கள். இது ரொம்ப நல்லா இல்ல. பஞ்சாப் ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க. பிரியன் ஷாரியாவை நம்புவாங்க, ஜோஷ் இங்கிலீஷை நம்புவாங்க, பிரபு சிம்ரனை நம்புவாங்க, ஸ்ரேயாஸ் ஐயரை நம்புவாங்க. ஸோ ஒட்டுமொத்தமா அவங்க கிட்ட ஒரு நல்ல டீம் இருக்கு. 2 டீமுமே ரொம்ப சூப்பர். இந்த வருஷம் இது 3வது தடவை அவங்க மோத போறாங்க. முதல் தடவை பஞ்சாப் கிங்ஸ் 5 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிச்சு. ஸ்ரேயாஸ் ஐயர் அப்போ கொஞ்சம் சீண்டினாரு. ஒரு சின்ன சர்ச்சை நடந்தது. விராட் கோலி கொஞ்சம் கோபமா இருந்தாரு. நிறைய நடந்தது. 2வது மேட்ச்ல
ஞாபகம் இருக்கா? 2வது மேட்ச் ஆர்சிபி தோற்கடிச்சப்போ விராட் கோலி சீண்ட போனாரு, அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் ரொம்ப கோவமாயிட்டாரு. அதனால ரசிகர்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு சினிமா மாதிரி இருக்கும்னு. போன தடவை மோதினப்போ கிளாஸ் இருந்தது, இந்த தடவை மோதினப்போ கிளாஸ் இருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. இவங்க 2 பேர்ல யாரு ஜெயிப்பாங்க? அதுக்கு ப்ரோபோஆப்ல பதில் சொல்லுங்க. புத்திசாலித்தனமான ஆப்பு. புத்தியை உபயோகப்படுத்தி நிறைய பரிசுகளை வெல்லலாம். இன்னும் 3-4 மேட்ச்கள் இருக்கு. அதனால நீங்க ஜெயிக்க வேண்டியதை ஜெயிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சிரும். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் கதை வரும். 2 டீமும் நல்லா இருக்கு. 2 டீமும் 9 மேட்ச்கள் ஜெயிச்சிருக்கு. எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு வைஃப், நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2ல யாரோ ஒருத்தர் ஜெயிக்கலாம்னு. இந்த வருஷம் வரலாறு படைக்கப்படும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? வரலாறு படைக்கப்படுமா அல்லது மரபு தொடருமா? தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. 2 ஃபேன் பேஸுக்கும் ஆல் தி பெஸ்ட். ரெட் ஜெயிக்கும். எந்த ரெட் ஜெயிக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.